நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். அந்த நாளின் தேவ செய்தி கிராட்டிடியூட், நன்றி அறிதல். அந்த தலைப்பின் கீழே 10 சத்தியங்களை தியானிப்போம். முதலாவது சால்வேஷன், ரட்சிப்பு. இரண்டாவது ஆஃபரிங், காணிக்கை. மூன்றாவது சேரிட்டி, தான தர்மம். நான்காவது இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் த பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம். ஐந்தாவது ஸ்ட்ரென்தன்ட் இன் ஃபெய்த், விசுவாசத்தில் உறுதி. ஆறாவது சிங்கிங் டு காட் த்ரூ சாம், சங்கீதங்களினால் கர்த்தரை பாடி. ஏழாவது கிரேட் ஜாய், மிகுந்த சந்தோஷம். எட்டாவது லவ் இஸ் இன்க்ரீசிங், அன்பு அதிகரிக்கிறதினால். 9 பீயிங் சாங்டிஃபைட், பரிசுத்தமாக்கப்படுகிறதினால். 10வது அப்பாயிண்டட் டு மினிஸ்ட்ரி, ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால். கிராட்டிடியூட், நன்றி அறிதல். முதலாவது சால்வேஷன், ரட்சிப்பு. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் இவ்வளவாய் நாம் கெட்டு போகாதபடி, நாம் நித்திய ஜீவனை அடையும்படி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நம்முடைய ரட்சிப்புக்காக, அதற்காக நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சங்கீதம் 116:12-14. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ஆண்டவர் எவ்வளோ நன்மை செய்தார், நான் என்ன அவருக்கு. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது. ஆண்டவர் என்னை ரட்சித்தார். இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நான் என்ன செய்வேன், அவரை. நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். ஆண்டவருக்கு செய்த பொருத்தனை எல்லாருக்கும் முன்பாக ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துவேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்வேன். எல்லாருக்கும் ஆண்டவர் எனக்கு செய்த உபகாரங்களை, நன்மைகளுக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு என்ன செய்வேன், தேவனை நான் மகிமைப்படுத்துவேன். 2 கொரிந்தியர் 5:15. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று. எப்படி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியும்? தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்த தேவனுக்கு எப்படி நன்றி இனி தங்களுக்கென்று பிழைக்காம நான் என்ன செய்வேன், அவருக்காக வாழுவேன். எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த அவருக்காகவே நான் என்ன செய்வேன், வாழுவேன். அப்படி தான் ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவர் ஜீவனையே கொடுத்தாரே, நான் என்ன செய்வேன், என் ஜீவனை அவருக்காக நான் வாழுவேன். இனி எனக்காக என்ன செய்ய மாட்டேன், அவருக்காக, எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த அவருக்காக என்ன செய்வேன், வாழுவேன். லூக்கா 7:36-50. பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். எனவே ஆண்டவர் யாருன்னா விருந்து கூப்பிட்டா என்ன செய்வார், போவார். ஞாபகம் வச்சுங்க. நான் போகிறதில்லைன்னு வைங்க, நான் போகிறதில்லை. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார், யாரோ அவங்க வீட்டு ஆண்டவர் எங்கள் வீட்டில் வந்து விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டா என்ன செய்வார், போவார்.
இந்த காலத்தில் எப்படியெல்லாம் கூப்பிட்றாங்களோ என்னன்னு தெரில எனக்கு. ஏன் இவங்க சாப்பாட்டு நேரத்தில் வராங்கன்னு ஒரு மாதிரி பார்க்குறாங்களா, வந்தாங்கன்னு சந்தோஷப்படுறாங்களா, காலம் மாறி போயிருக்குதான்னு தெரில எனக்கு. அந்த காலத்துலலாம் சந்தோஷம், வாங்க 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 வாங்க, சாப்பிடாமல் போகவே கூடாதுன்னு அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. இப்போ என்னன்னு எனக்கு தெரில. உள்ளே வந்து தட்டும்போது வர நேரமாக அது நமக்கு மாத்திரம் சமைச்சு வச்சுருக்குறோம். சாப்பாட்டு நேரத்தில் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு முறுமுறுகிறாங்களா என்னன்னு தெரில எனக்கு. ஏன்னா நான் யார் வீட்டுக்கும் போகிறதில்ல, அதனால் எனக்கு தெரில என்ன முகம் எப்படி போகுதுன்னு. 10 கோணத்தில் போடுதா, இந்த நேரத்தில் பார்த்து வந்துட்டாங்களே. ஆண்டவர் போனார், விருந்து கூப்பிட்டோன்னே என்ன செஞ்சார்? அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்திருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களில் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நினைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். இந்த ஊரில் இந்த அம்மாவுக்கு நல்ல பேரே கிடையாது. ஊரில் இந்த அம்மாவுக்கு நல்ல பேரே பாவியாகிய ஊர் எல்லாருக்கும் தெரியும். இவங்க அந்த அம்மா வராங்க. அந்த அம்மா வந்து நின்று என்ன பண்ணுறாங்க? அழுகுறாங்க. அழுது கண்ணீரோடு என்ன பண்ணுறாங்க? உலகத்தில் அந்த அம்மாவை நேசிக்கிறதுக்கு யாருமே எல்லாம் அவங்கள ஒரு மாதிரி கீழாக பார்ப்பாங்க. அலட்சியமாக அவமதித்து அந்த அம்மா வந்து அழுகுறாங்க. வந்து அவர் காலில் விழுது. அந்த அம்மாவுடைய கண்ணீர் என்ன செய்யுது? காலில் முடிய வச்சு துடைக்கிறாங்க. துடைச்சி என்ன பண்ணுறாங்க? பரிமள தைலத்தை காலில் பூசுகிறாங்க. அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்ட போது, இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். யார் வந்து தொடுறா? காலை தொடுத்து இந்த அம்மா. இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் இந்த அம்மா யாருன்னு இவருக்கு என்ன செஞ்சுருக்கணும்? தெரிஞ்சிருக்கணும். வந்து தொடுறாங்க. காலை தொட்டு முடிய வச்சு தொடச்சி தைலம் பேசுகிற. யார் இந்த அம்மா வந்து தொடுறாங்களே? இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் இவருக்கு இந்த அம்மா யாருன்னு தெரிந்திருக்கணுமே அப்படி என்ன பண்ணுறாரு? தனக்குள்ளே வெளியே சொல்ல, உள்ளுக்குள்ளே இயேசு அவனை நோக்கி, ஆண்டவருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கூட தெரியும். நீங்கள் பேசணுன்னு அவசியமே, நீங்கள் அங்கே உட்காந்து என்ன நினைக்கிறீங்கன்னு கூட ஆண்டவருக்கு என்ன செய்யும்? பார்க்க நேரம் அவனை தான் பார்க்குறார். அவன் எதுவுமே வெளியில் சொல்ல, தனக்குள்ளே சொல்லி கொண்டான். தீர்க்க திசை இருக்கிறதுனால தான் இவன் என்ன யோசிக்கிறான், இவன் மனசில் என்ன இருக்குன்னு தெரியும். தீர்க்க திசை இல்லைன்னா எப்படி தெரியும்? இயேசு அவனை, சீமோனே, நான் உனக்கு ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே சொல்லும். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டு இருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாக கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவனிடத்தில் அதிக அன்பாக இருப்பான், அதை சொல். ஒருத்தனுக்கு 500 வெள்ளிக்காசு கடை, ஒருத்தனுக்கு 50. 2 பேருக்கும் மன்னிச்சிட்டான், திருப்பி தரும். இந்த 2 பேரில் யார் அதிகமாக அன்பு கூறுவா? சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டான் அவனே அதிக அன்பாக இருப்பான் என்று நினைக்கிறேன். அதற்கு அவர், சரியாய் நினைத்தாய் என்று சொல்லி ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை இங்கேயும் பார்க்குறாரு. நம்ம தொச்சினருக்கு அழுதுன்னு இதையும் பார்க்குற. அவனையும், இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன்,
நீ என் கால்களுக்கு தண்ணீர். அந்த ஊரில் ஒரு விருந்தாளி வந்தால் என்ன செய்யணும்? உள்ளே வரும்போதே அவர் காலை கழுவணும். இதெல்லாம் ஒரு மரியாதை. ஒரு விருந்தாளியை மரியாதை கொடுக்கணும். இதெல்லாம் செய்யணும் அவங்க கலாச்சாரத்தை. இவர் சொல்கிறார், நீ எனக்கு செய்யலை. அதனால் ஆண்டவருக்கு மரியாதை கொடுக்குறோமா இல்லையான்னு பார்க்குறாரா இல்லையா? அவர் ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. அவர் அமைதியாக தான் உட்காந்துருந்தார். ஆனால் பார்த்தார், இவன் வரும்போது யாரும் எனக்கு என்ன செய்யலை, காலுக்கு தண்ணி கொடுக்கலை. இவ்வளோ கண்ணீரினால் என் கால்களை தன் தலைமையின அவைகளை என் காலை சுத்தம் பண்ண நீ செய்யவே இல்லை. நான் உள்ளே வரும்போது என்ன செய்யலை, என் காலை இவ செய்கிறான். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. விருந்தாளி என்ன செய்யணும்? வரும்போது அந்த ஊர் கலாச்சாரத்தில் என்ன செய்யணும்? ஒரு முத்தம் கொடுக்கணும். அப்போ தான் அவருக்கு வரவேற்கிறோம். கணம் நீ கொடுக்கவில்லை. நான் வந்தேன், என் காலம் கழுவில் மொத்தமும் கொடுக்கவில்லை. எல்லாம் பார்க்குறாரு ஆண்டவர். ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. எல்லாத்தையும் பார்த்துன்னு தான் இருக்கிறார். யார் மதிக்கிறா, யார் மதிக்காம ஆண்டவரை மதிக்கலை, கனம் பண்ணவில்லைன்றது ஆண்டவர் என்ன செய்கிறார்? பார்த்துன்னு தான் இருக்கிறார். இவ்வளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் பார். வந்ததுலேருந்து எனக்கு பாதத்தை என்ன செய்ய, நீ என் தலையில் எண்ணெய் பூச இல்லை. அதான் பழக்கம். உள்ளே வந்தால் என்ன செய்யணும்? தலையில் நீ செய்யலை. என் தலையில் எண்ணெய், இவ்வளோ என் பாதங்களில் பரிமள தைலம். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று. இப்போது கவலைப்படாத, உன் பாவம் எல்லாம் ஆண்டவர்ன மன்னிக்க. அப்பொழுது கூடி பந்தில் இருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்க இவன் யார் என்று தங்களுக்குள்ளே, யார்ப்பா இவர்? அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை சமாதானத்தோடு போ என்றார். இவே யார் அந்த மன்னிப்பு? தேவன் மன்னிக்கிறாரே, அந்த உணர்வு இருக்கிறவங்க அதிகமாக ஆண்டவர் எல்லாம் செய்வாங்க, அன்பு கூறுவாங்க. எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவங்க என்ன செய்வாங்க? அதிகமாய். அது எவ்வளோ நன்றியாக இருக்கும். ஆண்டவர் என் பாவத்தை மன்னித்தாருன்னு எவ்வளோ நன்றியாக இருக்கிறோமோ அவ்வளோ அதிகமாக ஆண்டவர் என்ன செய்வோம்? அன்பு கூறுவோம். மத்தேயு 18:21-35. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்து வந்தால் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டார். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 7 மட்டும் என்று சொல்லி, உனக்கு எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டியது இருந்தது. ஒரு ராஜாவுக்கு அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனே அவனுக்கு முன்பாக. ஐயா, பயங்கர கடனில் அந்த தாளந்தனா பயங்கர விலை, எத்தனையோ கோடி கணக்கில். அது கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி. இதிலேருந்து என்ன தெரியுது? கடன் வாங்குகிற பழக்கம் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணுமா பண்ணக்கூடாதா? கடன் வாங்குகிற பழக்கம் இருக்குதுன்னு வச்சுங்க, இருக்கிற வருமானத்துக்குள்ளே வாழ்கிற பழக்கம் உங்களுக்கு இல்லைன்னு வைங்க. இவ்வளோ வருமானம்னா அதுக்குள்ளேயே செலவு வச்சுன்னு அப்படியே வாழ்கிற பழக்கம் இல்லை, இன்னொருத்தன் காசை வாங்கணுன்ற பழக்கம் இருந்துச்சுன்னா, இந்த வசனத்துலேருந்து பார்த்தா கடன் வாங்குறவங்க கல்யாணம் பண்ணுமா பண்ணக்கூடாதா? யாரெல்லாம் பாதிக்குது பாரு. ஐயா வாங்கின கடன் இவர். இப்போ யாரெல்லாம் மாட்டுறாங்க? பிள்ளைங்க என்ன பண்ணாங்க? பாவம் பிள்ளைங்க, மனைவி எல்லாரையும் போட உள்ள.
அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறதுக்கு வழியே கிடையாது. அது ஏகப்பட்ட கடன், என்ன பண்ணாலும் தீர்க்க. ஆனாலும் சொல்கிறேன், நான் எப்படியாவது கடனை அடிச்சிட்றேன். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவர் மனதிறங்கி அவனை விடுதலை, கடனையும் அவனுக்கு பயங்கர கடன், அவ்வளோ கடனையும் என்ன செய்கிறார். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன் இருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரர் ஒருவனை, இவர் சின்ன கடன், இன்னொருத்த இவருக்கு ஒரு 100 இது, இவன் கோடிக்கணக்கில் தரணும். அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடன் எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும். இப்போ தான் இவனுக்கு மன்னிச்சிருக்கிறாங்க. இவன் என்ன இன்னொருத்தன் தொண்டையை போச்சு. கடன் வாங்கினா இன்னொருத்தன் கையில் என்ன செய்வீங்க, மாட்டின மாதிரி. அவன் என்ன பண்ணுவான், கழுத்தை பிடிச்சி நறுக்குவான். நடக்குதா இல்லையா? இந்த காலத்தில் ரவுடிங்களெல்லாம் அனுப்புகிறாங்கன்னு கேள்விப்படுறேன் நான். எங்கன்னா வாங்கிட்டீங்கன்னா சும்மா அசிங்கமாக ஃபோன் பண்ணுறாங்களாம். உங்கள் ஃபோன் சொந்தக்காரங்களெலாம் எடுத்து அவங்களுக்கெல்லாம் பண்ணி உங்களை பற்றி அவமானம் தாங்க முடியாமல் அப்படி நியூஸில் வருதா இல்லையா? இன்றைக்கி இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கையில் மாட்டினீங்கன்னு வைங்க, கழுத்தை நெருக்கிறோம். அதாங்க நான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாக எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனோ சம்மதியாமல், முடியாதுன்றான். போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்க அவனை காவலில் இவனை உள்ள தள்ளுறான்ட்டான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு, என்னப்பா இப்போ தானே இவனுக்கு இவ்வளோ மன்னிச்ச, இவன் பாரு ஒரு 100 வெள்ளி காசுக்கு என்ன பண்ணுறான். ஆண்டவனிடத்தில் நடந்தது எல்லாம். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று நான் உனக்கு இறங்கினேன், நீயும் அவனுக்கு இறங்க வேண்டாமா? அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீரவிடும். பாத்தியர்கள் இடத்துல அவனை அதோட முடியல. அடுத்த வசனம் பாருங்கள். இந்த வசனம் நமக்கு, இந்த வசனம் நீங்களும் யார்? எனக்கு தான் சொல்கிறாருன்னு சொல்லுங்க. யாருக்கு சொல்கிறாரு? எனக்கு தான் சொல்கிறாரு. எனக்கு தான். பேதுரு கேட்டேன், எதுக்கு இந்த கதை சொன்னா? பேதுரு கேட்குறேன், எத்தனை முறை நான் என் சகோதரனை மன்னிக்கணும்? 7 முறையா? அதுக்கு தான் இந்த கதை சொன்னதே, அதுக்காக தான். நீங்களும் அவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற்போல் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே இதே நிலைமை தான் உங்களுக்கும். பரமபிதா உங்களை என்ன செய்ய மாட்டார், மன்னிக்க மாட்டார். இதே நிலைமை தான் உங்களுக்கும் வரும். எப்படி நன்றி ஆண்டவர் என் பாவத்தை மன்னித்தார் எப்படி நன்றி சொல்ல முடியும்? நம்மளும் என்ன செய்யணும், மற்றவங்கள அந்த இறக்கத்தை, நாம் பெற்ற இறக்கத்தை மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், அதே இறக்கத்தை காட்டலைன்னா ஆண்டவர் சந்தோஷப்படுவார் நினைக்கிறீங்களா? கோவம் வந்துச்சு, எஜமானுக்கு என்ன வந்துச்சு, நான் உனக்கு இவ்வளோ மன்னிச்சேனே, நீ ஏன் அவனுக்கு மன்னிக்க. 2வது ஆஃபரிங், காணிக்கை. உபாகமம் 16:17 ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறும் கையோடே வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதங்களுக்கு தக்கதாக அவனவன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். ஆண்டவர், இது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் தன் சொந்த குமாரனே நமக்கு கொடுத்த பிறகு என்ன செய்யக்கூடாது, கர்த்தருடைய சந்நிதியில்
வெறும் கையோடு என்ன செய்யக்கூடாது? பழைய ஏற்பாட்டிலே சொல்லிடு, வெறும் கையோடு என்ன செய்ய வந்து நிற்காத. ஏன்னா ஆண்டவர் எவ்வளோ நன்மை உனக்கு செய்திருக்கிறார். ஆண்டவர் எவ்வளோ நன்மை, அவ்வளோ நன்மையை பெற்று ஆண்டுடைய சந்நிதியில் இப்படி வந்து நிற்கலாமா? வராது. இந்த ஆண்டவர் கொடுத்த கட்டளை. ஆனால் யாரும் என்ன செய்கிறோம்? ஆண்டுடைய சந்நிதியில் வரும்போது வெறுங்கையோடு வராமல், உன் தேவராகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக எவ்வளோ ஆசீர்வாதம் நீ பெற்றியோ அதுக்கு அவனவன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கை கொண்டு வர கடவர். எப்படி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியும்? ஆண்டுடைய சந்நிதியில் வரும்போது என்ன செய்யணும்? நன்றியோடு காணிக்கை என்ன செய்யணும்? ஆண்டவர் எவ்வளோ நன்மை எனக்கு செய்தார். 2 கொரிந்தியர் 9:6-15. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் அவனவன் வசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியவர். கொடுக்கும்போது வசனமாக கொடுக்கூடாது, கட்டாயத்தினாலும் தன் மனதில் மனசில் கொடுக்கணுன்ற எண்ணம் ஆசை இருக்கணும். நான் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும்னு உங்கள் மனசை என்ன செய்யணும்? உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிகளும் பெறுகிறவர்களாயிருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்லாத்துலேயும் சம்பூர்ணமாக. எத்தனை பேருக்கு எல்லாத்துலேயும் சம்பூர்ணமாக இருக்கணும்? எல்லா நற்கிரைகளை செய். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்க முடியும். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க. உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசை இருந்தால், ஆண்டவரே என்கிட்ட இல்லை, எனக்கு விதை கொடுன்னு சொன்னால் ஆண்டவர் கொடுப்பார். இருந்தா இதை போய் இதை போய் கொடு. விதைக்கிறவனுக்கு என்ன செய்வார்? விதையை கொடுக்கிறவர். கேளுங்க, எனக்கு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, விதைக்கும்படி என்னிடத்தில் விதையை. தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாக இருக்கும். மிகுந்த உதார குணத்தில் நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணமுள்ளவர்கள் ஆவீர்கள். இவே நம்ம கொடுக்கும் பொழுது தேவனுக்கு என்ன உண்டாகும்? ஸ்தோத்திரம் உண்டாகும். இந்த தர்ம சகாயமாக பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைகளை நீக்கிறதும் அல்லாமல், நீங்கள் நன்மை செய்கிறதுனால மற்றவங்களுடைய தேவை குறை நீங்குது, அவங்க தேவை அதுவும் இல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்திரப்பிதார். சம்பூர்ண நீங்கள் யாரெல்லாம் பெற்றுக்கொள்கிறார் அவங்க என்ன பண்ணுவாங்க? தேவனை ஸ்தோத்திரிப்போம். உங்கள் மூலமாக யாரெல்லாம் தேவையில் இருந்தாங்க, கஷ்டத்தில் இருந்தாங்க, நீங்கள் உதவி செய்யும் பொழுது அவங்களுடைய குறைவை சந்திக்கிறது மாத்திரம் இல்லாமல் அவங்க அநேகர் என்ன செய்வாங்க? தேவனை அவங்க மூலமாக ஆண்டவருக்கு அநேக ஸ்தோத்திரம் உண்டு. அவர்கள் இந்த தர்ம நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படுகிற அறிக்கை இருக்கிற நிமித்தம் தங்களுக்கு மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்கிற அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி எல்லா ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. உங்களுக்காக வேண்டுதல் செய்து அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. யாரெல்லாம் உங்கள் மூலமாக ஆசீர்வாதம் பெற்றாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க? ஜெபம். இப்போ போதகர் மூலமாக ஆசீர்வாதம் பெற்றவங்க போதகர் ஜெபம் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? நான் கேட்குறேன், நான் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? போதகருக்கு ஆசீர்வாதம் கூடும், போதகர் தேவைகளை சந்தியும். போதகர் மூலமாக ஆசீர்வாதம் பெற்றவங்க போதகர் தேவைன்னா ஜெபம் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா?
சத்தம் சொல்கிறத பார்த்தா எனக்கே ஒரு சந்தேகமாக இருக்குது. போதகர் மூலமாக ஆசீர்வாதம் பெற்றவங்க போதகருக்கு ஜெபம் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா? எத்தனை வாட்டி வண்டியை தள்ளினா தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த முதல் வாட்டியே வரலையே அது. அதுதான் அந்த வசனம் சொல்லுது, யாரெல்லாம் உங்கள் மூலமாக நன்மை பெற்றாங்களோ உங்களுக்காக வேண்டுதல் தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சையாக இருக்க, உங்கள் மேலே அன்பாக இருப்பாங்க. இப்போ போதகர் மூலமாக ஆசீர்வாதம் பெற்றவங்க போதகர் மேலே அன்பாக இருப்பாங்களா, வம்பாக இருப்பாங்களா? உதாரணத்தை சொல்கிறேன் நான். ஒரு உதாரணத்துக்கு அதே போல் நீங்கள் யாருக்கெல்லாம் நன்மை செய்கிறீங்களோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அது மாத்திரம் உங்கள் மேலே எப்படி இருப்பாங்க? இந்த உலகத்தில் உங்கள் மேலே அன்பாக இருக்கணும் ஜனங்க விரும்பிங்கன்னா என்ன, அவங்க நன்மை செய்யுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? உங்கள் மேலே எப்படி இருப்பாங்க? தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுக்காக அவருக்கு ஆண்டவர் கொடுத்ததுக்கு அதுக்கு அளவே சொந்த குமாரனையே கொடுத்தாரே. அவர் கொடுத்த சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு மூன்றாவது சேரிட்டி தான, எபிரேயர் 13:16 அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன், இது ஒரு பலி. நன்மை செய்து தான தர்மம் செஞ்சால் ஆண்டவர் அதை எப்படி பார்க்குறார்? பலி. இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் எப்படி இருக்கிறார்? கலாத்தியர் 6:9-10 நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நன்மை செய்யறதுல என்ன செய்யக்கூடாது? எவ்வளோ நாள் நன்மை செய்யுதுன்னு விட்டுறக்கூடாது. நன்மை செய்வதில் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகாது. ஏன்? நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் அதெல்லாம் வரும். என்ன நன்மை செஞ்சீங்களோ அறுவடையாக உங்களுக்கு என்ன செய்யும்? தளர்ந்து போகாது, விட்டுறாதீங்க, சோர்ந்து நீ தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் என்ன செய்யும்? ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ என்ன செய்யுங்க? எல்லாருக்கும் செய்யுங்க. விசேஷமாக யாருக்கும் செய்யணுமா? ஆணுடைய விசுவாசிகளுக்கு என்ன செய்யுங்க? எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அவங்களுக்கெல்லாம் என்ன செய்யுங்க? நன்மை செய்யுங்கள். எல்லாம் ஏன்னா அறுவடை வரும். ஏற்ற காலத்தில் என்ன செய்யும்? அதோடைய அறுவடை திரும்ப 1 தீமோத்தேயு 6:17-19 இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் நறக்கூடாது. பணத்திமுறைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பணத்திமுறை அந்த வியாதி வந்து அவங்கள பார்த்துருக்குறீங்களா? ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்கன்னு தெரியும். திடீர்னு பணம் கையில் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க பேசுகிற பேச்சும் நடக்கிற விதமும் ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறத பார்த்துருக்குறீங்களா? ஒரு மறுரூபம் ஆடுவாங்க. பணம் வந்தோடனே ஒரு மறுரூபம் ஆகிடுவாங்க. இவங்களான்னு பார்க்கணும். இவங்களா? இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையா. நம்பாத. இது எந்த நேரத்திலும் போயிடும். பணம் எந்த நேரத்துலையும் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகல வித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் ஆண்டவர் கொடுப்பார். அவர் மேலே நம்பிக்கை வை. நீ அனுபவிக்கிறதுக்கு எல்லா நன்மையும் என்ன செய்ய? சம்பூர்ணமாக. நீ ஒன்றும் இல்லாமல் இருக்கணும்னு ஆண்டவர் சுத்தம் இல்லை. ஒன்றும் இல்லாமல் தமிழில் ஓட்டாண்டின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓட்டாண்டி ஐயா கிட்ட ஒன்றும் இருக்காது. ஒன்றும் அனுபவிக்காது. என்ன அனுபவிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைங்க. ஓட்டாண்டியாக இருக்கிறாங்க. பாருங்க, என் பாக்கெட்டெல்லாம் ஓட்டையாக இருக்குது. ஒன்றும் இல்லைங்க. ஒன்றும் அப்படி வசனம் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு என்ன பண்ணுறார்? சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் அவர் மேலே நம்பிக்கை. அவர் கொடுப்பார்.
எல்லாம் சம்பூர்ணமாய் அனுபவிக்க அவர் மேலே என்ன செய், நன்மை செய்யவும். என்ன செய்யணும்? இவ்வளோ பணம் வச்சு என்ன செய், நன்மை நற்கிரியைகளில் நீ பணத்தில் ஐஸ்வர்யம் இருக்கு, நற்கிரியில் ஐஸ்வர்யமாக இருக்கிறியா? எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிற, எவ்வளோ நற்கிரிய, அதில் ஐஸ்வர்யம் தாராளமாய் கொடுக்கிறவர்கள், உதார குணம் உள்ளவர்களுமாய் இருக்கு, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி. அதை விட்டுறாத, பணத்தை வச்சுன்னு கண்ணை மூடின நரகத்துக்கு போகாத, நித்திய ஜீவனை பற்றி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆகாரத்தை பொக்கிஷமாய் வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. மத்தேயு 25:31-46. யார் பரலோகம் போவா, யார் நரகம் போவான்னு தெரியணுமா? இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. யார் பரலோகம் போவா, யார் நரகம் போவான்னு தெரியணுன்னா இந்த வசனத்தை என்ன செய்யுங்க, நல்லா கவனிங்க. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தியவராய் சகல பரிசுத்த தூதர்களோடு வரும்போது தம்முடைய மகிமை உள்ள சிங்காசனத்தில் மேல், அப்பொழுது சகல ஜனங்களையும் அவருக்கு முன்பாக சேர்க்க, மெய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல் அவர்கள் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்தில், வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்தில். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டாவது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். வாங்க வாங்க, உங்களுக்கு தான் எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கு, வந்து என் பிதாவின் ஆசீர்வதி, வாங்க, எல்லாத்தையும் அனுபவிங்க. ஏன்? பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்திருக்கேன். தாகமாக இருந்தேன், என் தாகத்தை, அந்நியராக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாத இருந்தேன், வஸ்திரம். வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க. காவலில் இருந்தேன், என்னை பார்க்க. அப்பொழுது நீதிமான் ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதுமே பசி உள்ளவர்களாக கண்டு உமக்கு போஜனம், எப்பொழுது உண்மை தாகம் உள்ளவர்களாக கண்டு உமக்கு தாகத்தை. அவங்களுக்கே தெரில எப்போ செஞ்சோம், எப்போ ஆண்டவருக்கு ஆகாரம், எப்போ ஆண்டவர் தண்ணி கொடுத்தோம், எப்பொழுதுமே அந்நியராக கண்டு உண்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுதுமே வஸ்திரம் இல்லாதவராய் கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுதுமே வியாதி உள்ளவர்களாகவும் காவல் இருக்க கண்டு உம்மிடத்தில். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் என்ன எதை அதை எனக்கே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படிங்க ஆண்டவருக்கு சாப்பாடு கொடுக்கறது, எப்படி ஆண்டவருக்கு தண்ணி கொடுக்க, எப்படி ஆண்டவருக்கு துணி வாங்கி கொடுக்கறது, எப்படி ஆண்டவர் வியாதியாக இருக்கும்போது போய் பார்க்கறது, எப்படி? மிகவும் சிறியர், சாதாரண ஜனம் இருக்கிறாங்க, ரொம்ப மிகவும் சிறியர்னா என்ன, ரொம்ப எளிமையாக இருக்குது. யாருமே அவங்கள கண்டுக்காமல் இருக்கிறாங்க பாருங்க. உலகத்தில் யாரும் அவங்கள திரும்பி கூட மிகவும் அவங்களுக்கு என்ன செய்தியோ யாருக்கு செய்கிற, ஆண்டவருக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவங்களுக்கு கொடு. ஆண்டவர் துணி வாங்கி கொடுக்கணுமா, போய் கொடு. அவங்கள விசாரி, வியாதியாக இருக்காங்களா போய் பார். அதை செஞ்ச மிகவும் இவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கு. யார் நரகத்துக்கு போவான்னு பார்த்துக்கோங்க. யார் யார் நரகத்துக்கு போகிறா, நான் சொல்ல வசனம் சொல். அப்பொழுது இடது பக்கத்தில் பார்த்து, அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய அக்கினியிலே நரகம். பிசாசு இருக்கிற இடத்துக்கு தான் போகிறாங்க. பிசாசுக்காக ஆயத்தம் பண்ண நித்திய அக்கினிக்கு போ. நாங்கள் பண்ணிட்டோம், போய் திருடணுமா, கொலை பண்ணோமா, வெட்டணுமா, என்ன பண்ணோம்,
பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்க. தாகமாக இருந்தேன், நீங்கள் என் தாகத்தை. அந்நியனாக இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாத, நீங்கள் எனக்கு வஸ்திரம். வியாதி உள்ளவனாய் காவலில் வைக்க நீங்கள் என்னை விசாரிக்க. அப்பொழுது அவர்களும் ஆண்டவரை உண்மை பசி உள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரமில்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாமல் இருந்தோம். எப்போ ஆண்டவரே, எப்போ பசியாக பார்த்து சாப்பாடு கொடுக்காமல் இருந்தோம்? கொடுத்துருப்போமே, தண்ணி கொடுத்துருப்போமே, துணி கொடுத்துருப்போமே, வியாதியாக வந்து பார்த்துருப்போமே. எப்போ நீர்? அப்பொழுது அவர்களுக்கு பிரதி, மிகவும் சிறியவர்களாக இவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எவ்வளோ முக்கியம் பாருங்கள். பரலோகத்துக்கு போகுமோ நரகத்துக்கு போகுமோ இதிலே போய் மாட்டிப்போம். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையும், நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். நாட்களில் நன்றி உள்ளவராக இருந்தால் நம்ம பெற்ற நன்மை என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ என்ன செய்யணும்? அதெல்லாம் ஆண்டவருக்கு செய்கிறோம். மிகவும் சீரலுக்கு என்ன செய்கிறோம்? எனக்கே, அவங்களுக்கு என்ன செய்யலையோ எனக்கே செய்ய. இவ்வளோ நன்மை பெற்றீங்களோ, என்ன பண்ணீங்க? எல்லாம் நீங்களே வச்சுருந்தீங்களா? யாருக்குன்னா நன்மை செஞ்சீங்களா? அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துனே இருக்கிறார். நான்காவது, இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் த பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம். இதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். கொலோசியர் 1:12 ஒளி உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாகினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தனமாக இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏன் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோன்னா, பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்துக்கு நமக்கு என்ன கிடச்சிருக்கு இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் தம்முடைய குமாரனுடைய ராஜ்யத்தில் நம்மை சேர்த்து ஆண்டவருக்குரிய எல்லாம் நமக்கு சுதந்திரம். ஆண்டவர் பணக்காரா ஏழையா? ஆண்டவர் பணக்காரா ஏழையாங்க? சரி, அப்படி கேட்கல, இப்படி கேட்குறான். நீங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவர் பணக்காரா ஏழையா? உங்கள் விசுவாசம் எப்படி இருக்குது? நீங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவர் பணக்காரா ஏழையாங்க? சாதாரண பணக்காரா, பயங்கர பணக்காரா? இப்போ பயங்கர பணக்காரருடைய பிள்ளைங்க பணக்காரா ஏழையா? சொத்துக்காரா ஒன்றும் இல்லாதவங்களா? அந்த உணர்வு இருக்குதா? அதுதான் இங்கே சொல்கிறார். பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினவரும். இந்த சுதந்திரத்தில் நம்மையான நீயவா, இதெல்லாம் அனுபவி, இதெல்லாம் உனக்கு தான். எப்படி? இருளிலிருந்து நம்ம வெளியே கொண்டு தம்முடைய குமாரனுடைய ராஜ்யத்தில் அந்த தேவனை என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம் பண்ணு. இவ்வளோ சொத்துக்கு நீங்கள் சுதந்திரராக இருக்கிறீங்க. தேவனுக்கு உள்ளதெல்லாம் உங்களுக்கு தான். தேவனுக்கு உள்ளதெல்லாம் கிறிஸ்துவுடன் சுதந்திரரும். அந்த சுதந்திரம் ஆக்குனார்ல, அதுக்காக என்ன செய்யணும்? தேவனை ஸ்தோத்தரிக்கிறோமா? நன்றியாக இருக்கிறோமா? இவ்வளோ இந்த சுதந்திரத்தில் நமக்கு ஒரு பங்கு கிடச்சிருக்கு. அதுக்கு அதை உணர்ந்து என்ன செய்யணும்? நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஐந்தாவது, ஸ்ட்ரென்தன்ட் இன் விசுவாசத்தில். கொலோசியர் 2:6-7 ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாம் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில்
உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெறுவீர்களாக. ஸ்தோத்திரத்தோடு, ஆண்டவரே நீர் என்ன செய்தீர்? உம்மை ஏற்றுக்கொள்ளும்படி செய்தீர். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படி, அவருக்குள் வேர் கொள்ளும்படி செய்தீர், அவருக்குள் கட்டப்படும்படி செய்தீர், அவருக்குள் நடக்கும்படி எங்களை போதித்து விசுவாசத்தில் உறுதிப்பட்டு. இவ்வளோ நன்மை ஆண்டவர் செய்தபடியால் ஸ்தோத்திரத்தோடு அதில் என்ன செய்யணும்? இன்னும் அதிகரிக்கணும். இந்த ஆசீர்வாதம்லாம் கொடுத்தபடி ஆண்டவருக்கு நன்றியோடு ஸ்தோத்திரத்தோடு அதில் இன்னும் என்ன செய்யணும்? பெருக வேண்டும். 6வது, சிங்கிங் டு காட் த்ரூ சங்கீதங்களினால் கர்த்தரை. கொலோசியர் 3:15-17 தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்படும் நன்றி அறிதல் உள்ளவருமாய் இருங்கள். சமாதானமாக இருங்க. எப்பவுமே நன்றி உள்ளவங்களா. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் ஆண்டவருடைய வசனம் என்ன செய்யணும்? உங்களுக்குள்ளே பரிபூர்ணமாக இருக்கணும். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடணும். எல்லாம் அந்த வசனம் நிறைஞ்சிருந்தால், அந்த வசனம் சங்கீதத்தினாலும் கீர்த்தனங்களினாலும் ஞானம் அப்படின்னா இதில் எல்லாத்துலேயும் என்ன இருக்கணும்? வசனம் இருக்கணும். சும்மா எல்லா பாட்டும் பாடின்னு இருக்கக்கூடாது. எல்லா பாட்டும் ஆண்டுடைய வசனம் உங்கள் இருதயத்தில் நிறைஞ்சு அந்த பாட்டுடைய வார்த்தையை பார்த்தாலே அதுக்குள்ளே என்ன இருக்கணும்? வசனத்திலிருந்து சங்கீதங்களும் கீர்த்தனங்களும் ஞான பாட்டு பக்தியோடு பாடி, வார்த்தையினாலாவது கிரியையினாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை பாட்டு பாடினேன். ஆண்டவர் எப்படி நன்றி செலுத்துன்னு பாட்டு பாடணும். அந்த வசனத்தை வைத்து எப்பொழுதும் என்ன செய்யணும்? ஆண்டவரை பாடி. சில பேர் இந்த பாட்டை விட்டுருவாங்க. என்ன பாட்டு பாடுவாங்க? மாத கடைசி வந்தால் என்ன பாட்டு பாடுவாங்க? பஞ்சப்பாட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாத கடைசி வந்துடுச்சிங்க, என்ன பாட்டுங்க பாடி? பஞ்சப்பாட்டு தாங்க, வேறு என்ன பாட்டுங்க பாடுவேன்? நீங்கள் ஆண்டவருக்கு உதாரத்துவமாக கொடுத்தீங்கன்னு வைங்க, மாத கடைசியில் கூட என்ன செய்ய மாட்டீங்க? பஞ்சப்பாட்டெலாம் மாத ஆரம்பத்துலேயும் சம்பூர்ணமாக இருப்பீங்க, மாத கடைசிலையும் எப்படி இருப்பீங்க? இந்த பாட்டு தான் பாடுவீங்க. சங்கீதத்தினாலும் கீர்த்தனைகளாலும் ஞான பாட்டினாலும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். 7வது, கிரேட் ஜாய் மிகுந்த 1 தெசலோனிக்கேயர் 3:1 மேலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாங்கள் உங்களை குறித்து அடைந்திருக்கிற மிகுந்த சந்தோஷத்திற்காக நாங்கள் தேவனுக்கு எவ்விதமாய் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறதுனே தெரிலங்க. ஏன்னா உங்களால் எங்களுக்கு என்ன கிடைக்குது? அவ்வளோ சந்தோஷம். நம்ம பற்றி யாராவது அப்படி சாட்சி சொல்லுவாங்களா? நம்மளை பற்றி யாராவது எப்படி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுறதுனே தெரில. உங்களை நினச்சாலே அவ்வளோ சந்தோஷங்க. உங்களால் எங்களுக்கு கிடைக்கிற அப்படி தானே வசனம் போட்டிருக்கா இல்லையா? மேலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாங்கள் உங்களை குறித்து அடைந்திருக்கிற மிகுந்த சந்தோஷம். நாங்கள் தேவனுக்கு எவ்விதமாக ஸ்தோத்திரம் செலுத்தும் எப்படி பண்ணுறதுனே தெரிலங்க. அவ்வளோ சந்தோஷம். உங்களால் எங்களுக்கு என்ன கிடைக்குது? இந்த மாதிரி நம்மளை பற்றி யாராவது சொல்லுவாங்களா? யாருக்குன்னா அவ்வளோ சந்தோஷம் கொடுத்துருக்குறோமா? அவங்கள நினச்சாலே என் தலை சுற்றுதுங்க. நல்லா தாங்க இருந்தேன், உங்களை நினச்சோன்னே வயிறு கலக்கி ஓடினேங்க.
மயக்காய்ச்சி விழுந்தாங்க. காப்பி கொடுத்த பிறகு தான் கொஞ்சம் உயிர் வந்துச்சு. நம்மளை பற்றி என்ன சாட்சி சொல்கிறாங்க? நல்லா வாசிக்கும் போது நம்மளை ஆராய்ந்து என்னான்னு சொல்கிற எப்படி ஸ்தோத்திரம் படுறதுனே தெரிலங்க. உங்களை நினைக்கும் போது உங்கள் மூலமாக எங்களுக்கு கிடைச்ச மிகுந்த சந்தோஷம், அவ்வளோ எங்களை சந்தோஷப்படுத்துனீங்க. அது எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறதுன்னு கூட எங்களுக்கு யோசித்து பாருங்க. இந்த மாதிரி சாட்சி நம்மளை குறித்து சொல்லப்பட வேண்டும். இந்த உலகத்தில் நம்ம என்னவாக இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கும். நம்மளை குறித்து எப்படி ஸ்தோத்திரம் செலுத்த கூட தெரில. என்ன அவ்வளோ சந்தோஷம். உங்கள் மூலமாக எங்களுக்கு என்ன கிடைக்குது? அவ்வளோ சந்தோஷம். சில பேருக்கு என்ன வாரம்னா சந்தோஷமாக இருக்கிறவங்களுடைய சந்தோஷம் கெடுக்கிற வாரம். அது பார்த்துருக்குறீங்களா? அவங்க சந்தோஷமாக தான் இருந்திருப்பாங்க, அவ்வளோ நேரம் சந்தோஷமாக தான். இது 2 நிமிஷம் இப்படி காலை வச்சுட்டு போன பிறகு எல்லாத்தையும் கெடுத்துட்டு அங்கே அழுதுன்னு இருப்பாங்க. என்னங்க நல்லா தானே இருந்தீங்க? இல்லை, இப்போ தாங்க பாட்டி இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க, என்னை பற்றி இப்படி சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஊழியம், சந்தோஷத்தை கெடுக்கிற ஊழியம். அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்க இவங்க பண்ண எப்படி நன்றி சொல்கிறதுனே எங்களுக்கு தெரியல. அவ்வளோ சந்தோஷம். உங்களை குறித்து நாங்கள் அடைந்த மிகுந்த சந்தோஷம். எப்படி தேவனுக்கு எப்படி நன்றி சொல்வோம்? நாட்களில் ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி இருக்கணும்? அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குறேன். நம்மளை நினச்சாலே மற்றவங்களுக்கு என்ன வரணும்? 8வது லவ் இஸ் அன்பு அதிகரிக்கும். 2 தெசலோனிக்கேயர் 1. சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஏன் கடன்? எப்பவுமே ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணும் கடனாளிகளாக இருக்கிறீங்க? உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடினா நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்க அன்பு அதிகரித்து. அப்படி செய்கிறது கடனை உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளி. ஒவ்வொரு நாளும் விசுவாசம் என்ன அது அதிகரிக்குது. ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் மேலே இருக்கிற அன்பு என்ன ஆகுது? இதை பார்க்கும்போது உங்களுக்காக ஸ்தோத்திரிக்க நாங்கள் கடனாளிகளாக அது தகுதியானது. இப்படி செய்கிறது தகுதியாய் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் குறைந்து போகக்கூடாது. விசுவாசத்தில் பலவீனமாக பெருகணும். விசுவாசம் அதே மாதிரி ஒருத்தர் மேல் இருக்கிற அன்பில் என்ன செய்யணும்? அன்பு கடைசி நாட்டில் தணிந்து போகும். அநேகருடைய அன்பு அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடாது. நம்ம எந்த கூட்டத்தில் ஒரு மேல் இருக்கிற அன்பு என்ன செய்யணும்? அப்பொழுதுதான் நம்மை குறித்து என்ன செய்யணும்? ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க, எப்பொழுதும் ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். 9 பீயிங் சாங்க்டி, பரிசுத்தமாக்கப்படு. 2 தெசலோனிக்கேயர் 2:13. கர்த்தருக்கு பிரியமான சகோதரர், நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறது நாளும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்க ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஏன் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க ஏன் கடனாளிகளாக இருக்கிறோம்? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆவியினாலே பரிசுத்தமாக ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கப்படுகிற சத்தியத்தை விசுவாசிக்கிறீங்க, ரட்சிப்புண்டாகும்படி. ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டதினாலே உங்களுக்காக நாங்கள் எப்பொழுது என்ன செய்கிறோம்? ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது நமக்காக எப்பொழுதும் தேவன் ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். 10வது அப்பாயிண்டட் டு த ஊழியத்திற்காக ஏற்படுத்தின. 1 தீமோத்தேயு 1:12. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்த அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் சபைக்கு சத்ருவாக இருந்தேன், சபையை துன்பப்படுத்தினேன்.
சபைக்கு கொலை செய்யும்படி சிறையில் அடைக்கும்படி சீறி பாய்ந்த ஒருவன். ஆனால் என்னை கர்த்தர் என்ன பண்ணார்? தெரிந்து என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினாலே அவரை இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாய்ப்புகளை ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். உண்மை உள்ளவன் என்று எண்ணி அவருடைய சுவிசேஷத்தை யாவருக்கும் அறிவிக்க வேண்டும். அதான் சங்கீதம். நான் என்ன செய்வேன்? கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து ஆண்டவருடைய ரட்சிப்பை குறித்து ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? ஊழியம். ஆண்டவர் செய்த நன்மை எல்லாருக்கும் சொல்லணும். சொந்தக்காரர், நண்பர்கள், கூட வேலை செய்கிறவங்க, பக்கத்து எல்லாருக்கும் ஆண்டவர் செய்த ஒவ்வொரு உபகாரத்தையும் சொல்லி, அப்போ தான் ஆண்டவர் மேலே அவங்களுக்கும் என்ன வரும்? விசுவாசம் வரும். அதுதான் கிராட்டிடியூட், நன்றி அறிதல். முதலாவது சால்வேஷன், ரட்சிப்பு. இரண்டாவது ஆஃபரிங், காணிக்கை. ஆண்டவருக்கு எப்படி நன்றி செலுத்த முடியும்? அவர் வெறும் கையாக என்ன செய்யக்கூடாது? வர ஆண்டவர் செய்த நன்மைக்காக அவர்களுக்கு நாம் காணிக்கை கொடுக்க வேண்டும். மூன்றாவது சேரிட்டி, தான தர்மம். கடைசி நாட்டில் ரெண்டாக பிரிப்பார். யார் மற்றவங்களுக்கு உதவி செய்தாங்களோ அவங்க தான் உள்ளே போகிறாங்க. நான்காவது இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் த, ஆண்டவருக்கு உரியதெல்லாம் நமக்கு தான். அந்த ராஜ்யத்தில் நம்ம சேர்த்து இந்த எல்லா சுதந்திரத்தில் நமக்கு ஒரு பங்கு ஆண்டவர் கொடுத்தார். அதற்காக நன்றியுள்ளவர்களாய். ஐந்தாவது ஸ்ட்ரென்தன்ட் இன் ஃபெய்த், விசுவாசத்தில் ஆண்டவர் தெரிந்து கொண்டு இந்த விசுவாசத்திலே நம்மை பலப்படுத்தினால் தேவனை ஸ்தோத்திரி. ஆறாவது சிங்கிங் டு காட் த்ரூ, சங்கீதங்களினால், வசனத்தினால் நிரப்பப்பட்டு சங்கீதனாலும் கீர்த்தனாலும் ஞாலப்பாட்டில் தேவனை ஸ்தோத்திரி. ஏழாவது கிரேட், மிகுந்த மற்றவர்களுக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கும் பொழுது நம் மூலமாய் நமக்காக தேவனை என்ன செய்வாங்க? ஸ்தோத்திரிப்பாங்க. எட்டாவது லவ் இஸ், அன்பு அதிகரிக்கும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய விசுவாசம், நம்முடைய அன்பு என்ன செய்யணும்? அதிகரிக்க வேண்டும். 9 பீயிங் சாங், பரிசுத்தப்படுகிற. ஒவ்வொரு நாளும் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். 10வது அப்பாயிண்டட் டு த, ஊழியத்திற்கு நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். இதுதான் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து எல்லாருக்கும் ஆண்டவரை பற்றி என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும். தேவனுக்கு மகிமை. இப்போதான் அநேகர் அதை கேட்டு அவங்கள ஆண்டவரிடத்தில் வருவார்கள். இந்த நாளிலே அப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெயிப்போம். அன்புள்ள ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து, உம்மை பாடி, உம்மை ஸ்தோத்தரித்து, உம்மை மகிமைப்படுத்தி, அடிரத்தின் பாரங்களை ஊற்றி ஜெபித்து உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரி. இந்த நாட்களிலே நன்றுள்ள இறுதிய உடையவர்களாக இருக்கும்படி எவ்வளவா எங்களில் அன்பு கூர்ந்தது. அப்படி ஒரே பேரான குமாரனை தந்தருளி நாங்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி கிடைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று தங்களுக்காக மறித்து உமக்காக பிழைக்கும்படி நாட்களில் கிருபை தருவீர். நீர் எங்களை மன்னித்தது போல நாங்களும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். குமாரனே கொடுத்து தேவனுடைய சந்நிதியில் வரும்பொழுது வெறுங்கையாய் வராதபடி உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். பெருக விதைத்த பெருக அறுவடை இதை பெற்றுக்கொள்ளும்படி கிருபை தருவீராக. எங்கள் மூலமாய் நன்மை பெற்றவர்கள் உம்மை ஸ்தோத்தரித்து எங்களுக்காக ஜெபித்து எங்கள் மேலே அன்பாக இருக்கிற ஒரு கூட்டம்
எப்பொழுதும் இருக்கும்படி நீர் செய்கிறது. அந்த நாட்களில் தான தர்மங்களும் நன்மைகளை செய்யும்படி இப்படிப்பட்ட பலிகள் மேல் நீர் பிரியமாயிருக்கிறீர். நான் பசியாயிருந்தேன், தாகமாயிருந்தேன், வஸ்திரமில்லா, மிகவும் சீரர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே அப்படிப்பட்டவர்களாக காணப்படும்படி இந்த நாட்களே கிருபை தருவீராக. அந்த நாட்களிலே நம்முடைய விசுவாசத்திலே பலப்பட்டு நம்முடைய சுதந்திரத்திலே எங்களுக்கு பங்கை கொடுத்து அன்பிலே பெருகும்படி இந்த நாட்களில் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலும் எங்களுக்கு நம்முடைய ஊழியத்திலே ஒரு பங்கை கொடுத்தபடியால் உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த நாட்களில் ஒவ்வொருவரும் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து உம்மை தொழுது கொள்ளும்படி அநேகருக்கு உம்மை பற்றி அறிவிக்கவும் அநேகரை உம்மண்டை கொண்டு வர கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களை எண்ணத்தை செலுத்துவேன். நாட்களில் உம்முடைய ரட்சிப்பை அறிவிக்கும்படி ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்துகிறாங்க. நாளில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசிரியர், குடும்பங்களை ஆசிரியம், பிள்ளைகளை ஆசிரியம், நல்ல சுகம்பலம் தார், எல்லா தேவைகளை சந்தியும், குறைவில்லாமல் சம்பூர்ணமாய் வாழும்படி செய்வீராக. தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி காத்து எந்த சேதம் வராமல் ஒவ்வொருவரும் இரத்த கொட்டைகளும் ஆசீர்வதி. எல்லா துதிகானமைக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமம். என் ஆத்மாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.
இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையை, இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையை என்றும் மறவேனே. நன்றி இயேசுவே, என்றும் மறவேனே. நன்றி இயேசுவே. தேவா, உம்மை நான்